இதை எதுக்குதான் எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்கன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கு. அந்த சாப்பிடுற டைம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. மத்தபடி எல்லா டைமும் தூங்கினே தான் இருக்கு. ஆள் இருக்கா இல்ல அவுட்டா ரியாக்ஷனே காணும். மேடம் வந்து பில்லோல எல்லாம் படுக்க மாட்டாங்க. யார் மேலனா சாஞ்சின்னு தான் தூங்குவாங்க. நீ என்ன பண்ணிட்டேன்னு இப்படி தூங்குறன்னு மட்டும் சொல்ல. எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா தூங்கினே இருக்க. ஒருத்த இவ்ளோ பேசுறானே, எதுனா பதில் சொல்றியா இல்ல எந்திரிச்சாச்சு பாக்குறியா? ஏய், என்ன லைட்டா கண்ணு திறந்தா என்ன அர்த்தம்? மம்மி, இவளுக்கு 3 டைம்ஸ் ஃபுட் எல்லாம் போடாதீங்க, அதுக்கு பதிலா அதை எனக்கு போடுங்க, ஆக்டிவா இருக்கிறது நான் தான். வீட்டுக்கு யாருன்னு தெரியாத ஆள் வந்தா கூட நான் கத்துற சவுண்டுக்கு கூட நீ ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேற. சும்மா தலையை தூக்கி பார்த்துட்டு மறுபடியும் உன்னுடைய பொசிஷனுக்கே போயிடுற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? மூஞ்ச பாரு, மூஞ்சில குத்திடுவோம் அப்படி. ஐயோ, ரியாக்ஷனுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. போஸ் வேற இது. எதை பார்த்துதான் எங்க மம்மிக்கு இதை பிடிச்சி போச்சோ. தூங்குறதுக்கு எதுக்குடா பெட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இவ வந்ததுல நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். சரி, நம்மளே போய் விளையாடலான்னு பார்த்தா கை தூக்கிட்டு வர அடிக்கிறதுக்கு. அடிக்கிறாளன்னு எங்க மம்மியை பார்த்தா எங்க மம்மியை சொல்றாங்க, அது சின்ன பாப்பா, வீடு பாவம் அப்படின்றாங்க. ஆனா நான் எல்லா டைமும் இதே மாதிரி நல்லவனா இருக்க மாட்டேன். திடீர்னு எனக்கு கோவம் வந்துச்சு, உன்னை என் பிஸ்கெட்டா நினைச்சா அப்படியே கடிச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் அவன் என்னை எப்படி அடிக்கிறான்ட்டு. ஏதோ நான் கொஞ்சம் பிரியண்டா கராத்தே கும்ஃபுல்லா கத்துக்கிட்டனால நான் மேனேஜ் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. See you in the next video. Bye bye.